நெல்லையில ரொம்ப பெரிய ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆணவ கொலை. ஒரு கேஸ்ட் வித் இன்னொரு கேஸ்ட் கூட காதலிச்சதால பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒருத்தவங்கள கொலையும் பண்ணியிருக்காங்க. இது எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்றேன். அது மட்டும் இல்ல. ஸோ இதுக்காக நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த கொலை பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய தம்பி. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க. அதுவும் போலீஸ்ல இருக்காங்க. இப்போ ரீசெண்டா என்ன வயலன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, கொலை பண்ண சுர்ஜித் அவங்களோட பேரண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, இப்போ உதவி ஆய்வாளரா பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல. அவங்கள பார்த்தீங்கன்னா, இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு 6 பிரிவுகளுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு பண்ண போதா சொல்லியிருக்காங்க. கொலைக்கு உட்பட்ட இளைஞர் இவங்களுடைய பேர் தான் கவின். இவங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களுடைய அட்ரஸ் என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் அவங்களுடைய மகன் தான் கவின். இவங்க பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற டிசிஎஸ் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல. இவங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன அந்த பெண் காதலிக்கு உட்பட்ட அந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுவும் சொல்லல. அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் எப்படி இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதை நான் உங்களுக்காக சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க சித்த மருத்துவத்தில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்றாங்க. இவங்க கூடவே பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கால தோழியா பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு வராங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு காதல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கவின் காதலிச்ச அந்த ஒரு பெண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா, கவினோட அம்மா பார்த்தீங்கன்னா, இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசமா பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா, பேச்சு வழக்குல பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காதலா மாறுது. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் பேசுறது பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணோட அப்பா வீட்டுக்கு தெரியுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட ஒரு தம்பி இருக்கான். அவங்களுடைய பேர் தான் சுர்ஜித். அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ரீசெண்டா போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கவின் இவங்க கிட்ட தனியா பேசணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் வெட்டி கொலை பண்றது மட்டும் இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையால பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. அதுவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா மோசமான வார்த்தைகளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பாளையங்கோட்டைன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க போய் சரணடைஞ்சு நான் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்குனாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இவங்க தான் இந்த மாதிரி குற்றத்தை பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னு நம்ம இப்போதான் பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய செக்ஷன்ல கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சுர்ஜித் அந்த பெண்ணோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொலைக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய பேரண்ட்ஸா கூட இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சுர்ஜித் அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா சொல்ற அந்த ஒரு காரணத்தால் தான் அவங்க போலீஸ்ல இருக்காங்க. நீ போய் வெட்டி கொலை பண்ணிட்டு வா. இவங்களும் தூண்டி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை வேற யாரும் சொல்ல, கவின் அதாவது பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட கவின் அவங்களுடைய அம்மா தமிழ்ச்செல்வி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பெற்றோராக கூட இருக்கலாம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சுர்ஜித் கொலை பண்ணிட்டு இப்போ ஏன் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அடிப்படை உதவி ஆய்வாளராக பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு வராங்க. சரவணராஜன் இவங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமாரி இவங்க 2 பேரும் மகன் தான் சுஜித். இவங்க மேலே பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா 296B 103 1 49 BNS W3 131R 3153 2V SC/ST ஆக்ட் இந்த 6 பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா கேஸை போட்டிருக்காங்க இவங்க 3 பேர் மேலேயும். இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பெண்ணையும் விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா விசாரிக்க நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கேஸ்ட்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இப்படி வெட்டி கொலை செய்கிற அளவுக்கு அப்படி என்ன வந்துச்சு இந்த கேஸ்ட்டில், அவங்களுக்கு அப்படி என்ன தான் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் நிறைய பேர் பேசுகிறாங்க. இது வரைக்கும் இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்களான சுர்ஜித் அவங்கள மாத்திரம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு 14 நாட்கள் ரிமாண்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன பதிலை சொல்ல போதும் நம்ம பின்னாடி தான் பார்க்க முடியும். சரி, வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.